வணக்கம், காஞ்சிகேசன் பேசுகிறேன். ஹாப்பி டியூஸ்டே. என்னம்மா இன்னைக்கு? ஹலோ, வணக்கங்க. எல்லாருக்கும் ஹாப்பி டியூஸ்டே. செவ்வாய்க்கிழமை எங்க காஞ்சிபுரம் குமரகோட்டம் முருகரோட பிளஸிங்ஸ் நம்ம எல்லாருக்கும் கிடைக்கணுங்க. நாங்க வந்து போன சனிக்கிழமை சிறுவாபுரி முருகன் கோயில் போயிட்டு வந்தாங்க. ரொம்ப 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 விசேஷமா இருந்ததுங்க. கோயில் போயிட்டு ரொம்ப ரொம்ப நல்லா இருந்ததுங்க. வெளியில காய்கறி எல்லாம் அப்படியே ஃப்ரெஷ்ஷா இருக்குங்க. என்னன்னா கொஞ்சம் ஏமாத்துறாங்க, அதுதான். அதாவது பேசும்போது 200 பேசுறாங்க, வாங்கும்போது 260. அந்த ஒரு விஷயம் தானே தவிர மற்றபடி சரி நம்மளும் பேரம் பேச சாமிக்கு தானம் கொடுத்த மாதிரி நினைச்சிட்டு வந்துட்டே இருக்க வேண்டியது கிராமத்து மக்கள். அவ்வளவுதான். ஆனா காய்கறி ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கு. இன்னைக்கு பிறந்த நாள் கொண்டாடுற பிள்ளைங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுறவங்களுக்கும் வேலைக்காக ட்ரை பண்ற அத்தனை பேருக்கும் நல்ல வேலை கிடைக்கணுங்க. படிக்கிற பிள்ளைங்க எல்லாம் நல்ல மார்க் எடுத்து பாஸ் பண்ணணும். எல்லாரும் ஆரோக்கியமா இருக்கணுங்க. எல்லாரும் அவங்க குலதெய்வத்தை ப்ரேயர் பண்ணிக்கலாம். இன்னைக்கு என்னுடைய சின்ன பொண்ணுக்கு கல்யாண நாள். ரெண்டாவது பொண்ணுக்கு கல்யாண நாள். அவளும் அவ வீட்டுக்கார பிள்ளை குட்டிங்களோட சந்தோஷமா இருக்கணும்னு அவளுக்காக எல்லாரும் ஆண்டவனை ப்ரேயர் பண்ணிக்கலாம். நல்லா இருக்கட்டும். ஆமாங்க. அதே மாதிரி கல்யாணம் வரன் தர அனைவருக்கும் ஸ்வீட். ஓகேவா? நல்ல ஆரோக்கியமா இருக்கும் எல்லாரும். ஆரோக்கிய வாழ்வு தான். ஆமா. இன்னைக்கு வந்து எங்க வீட்டுல சாஃப்ட் சப்பாத்தி. இங்க பாருங்க, சப்பாத்தி செய்துட்டு எல்லாமே இப்படி பண்றாங்க. அதுக்கு வந்து கீரை கடையிலுங்க, சிறுகீரை, தோட்டத்து கீரை வந்தது, கடைஞ்சாச்சு. கொஞ்சமா உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணி வச்சிருக்கேன். நீட் வாக்கில் கட் பண்ணி வச்சு தண்ணியே ஊத்தாம ஃப்ரை பண்ணி வச்சிருக்கேங்க. கேரட் பீன்ஸ் பொரியல். இதுக்கு வந்து கொஞ்சமாக தேங்காய் துருவி போட்டு வச்சுருக்காங்க. ஆமாம், ஓகேங்களா? நீங்களே நம்ம ஷார்ட்டாக ஸ்வீட்டாக ஸ்மார்ட்டாக செய்யுங்க. அப்புறம் ஒரு சின்ன ஒரு விஷயம் சொல்லுங்கள். இப்போது நேற்று தான் பார்த்தேன், துபாயில் வந்து, அதாவது ஃபாரின்லேருந்து ஃப்ளைட்லாம் இப்போ விட ஆரம்பிச்சிட்டாங்கன்னு. முதல்ல வந்து பயப்படுறாங்க, ஏர்போர்ட்டே காலியாக இருக்குதுன்னு சொன்னாங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் வரத்துக்கு தைரியமாக ஒரு பார்ட்டி இறங்கிட்டாங்க. நம்ம பொசாகத்துலேருந்து ஒருத்தர் பேசினார். இது மாதிரி இறங்கிட்டோம், ரொம்ப கஷ்டமாக இருந்து வந்துட்டோம் நாங்கள் அப்படின்னாரு. அதாவது நம்ம ஃபாரின் சொல்கிறோம், கொஞ்சம் பார்த்து செய்யணும் இல்லையா? வேலை கட்டினா ஃபாரின் போயிடும், அப்புறம் அங்கே அவசரப்படும் போது நம்மளை ஏன்டா இங்கே வந்தோமோன்னு இருக்கக்கூடாது. நம்ம குடும்ப கஷ்டத்துக்காக தான் போகிறோம். போயிட்டு அங்கே செட்டில் ஆன பிறகு மறுபடியும் இங்கே வரத்துக்கு முடியாமல் அங்கேயே சீனியர் சிட்டிசன் ஆகிடுறாங்க. அதெல்லாம் கொஞ்சம் பார்க்கணும் அப்படின்னு இதை வச்சு ஒரு மீம்ஸாக வந்தது. ஒருத்தன் வந்து ஒரு 3 லட்சம் கடன் ஆகிடுது. ஏன்டா கடன் ஆகிடுச்சு உனக்கு 3 லட்சம்னு கேட்டால், நான் ஃபாரின் போகிறதுக்காக நான் கடன் வாங்கிட்டேன்றான். சரி, இந்த கடனை எப்படி அடைப்பேன்? நான் ஃபாரின் போயிட்டு கடன் அடிச்சுட்டு வந்தோம். அதுக்கு அந்த பருத்து முட்டை இங்கே இருக்குதுல்ல, சும்மா ஜாலியாக எடுத்துக்கலாமா? ஓகே, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.